கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் இதயத்திற்கு நெருக்கமான மீனராசி அன்பர்களே, எப்பொழுதுமே ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதே நேரத்தில் கொள்கை உறுதி, நல்ல குணம், நல்ல மனசு. உலகத்தில் அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா அது மீனராசிக்காரர்கள். அவ்வளவு அற்புதமான மனிதர்களாக மீனராசிக்காரங்க இருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில பல காலம் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி பெருகணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும். சார், நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்கணும், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், எனக்கு குபேர யோகம் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் சில சமயங்கள் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தோல்வி அடையுது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சரியான நாள் பார்த்து செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையுது. சரியான கிழமைகள், நான் முகூர்த்தம் பார்க்கறத சொல்லலை, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயம். சரியான கிழமைகள், நம்ம ராசிக்கு பொருத்தமான கிழமையில் ஒரு காரியத்தை செய்தால் வெற்றி, பொருத்தம் இல்லாத கிழமையில் செய்யும்போது காரியம் தோல்வி அடையுது. உதாரணமா மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான கிழமை வியாழக்கிழமை. ஒரு ராசியான மனிதர்னு ஒரு மருத்துவர் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருடைய ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தா வியாழக்கிழமைகள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் நல்ல பலன் கிடைச்சிருக்கும். வியாழக்கிழமையில போய் நீங்க மருத்துவரை பார்க்கும்போது வியாதிகள் குணமாகுது. உங்களுக்கு நீங்க ஒரு நோயாளியா இருக்கீங்க, வியாழக்கிழமையில போய் மருத்துவரை பார்க்குறீங்க, நோய் குணமாகுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு நிலைத்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, பெர்மனண்டா இருக்கணுங்க, இந்த தொழில் ஆரம்பிச்சா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்க எனக்கு அப்படின்னு வியாழக்கிழமை தொழில் ஆரம்பித்தால் பெரிய வளர்ச்சி வருது. தோற்று போனவர்கள் பல பேர் எந்த கிழமையில ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வியாபாரத்தை புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க. பல மீனராசிக்காரங்க புதன்கிழமை தொழில் ஆரம்பிக்கிற போது முதல்ல நல்ல போற மாதிரி போகுது, பிறகு பிசினஸ் பார்ட்னரை கவுத்து விட்டுறாரு, இல்ல பிசினஸ்ல பெரிய நஷ்டம் வருது. அவர் ஆரம்பித்த கிழமை புதன்கிழமையா இருக்கு. ஒரு படிக்கிற மாணவர், அந்த மாணவர் புதன்கிழமைக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாரு, அந்த கோர்ஸ் அவரால் கண்டினியூ பண்ணவே முடியலை. அதே நேரத்தில் இவர்கள் வியாழக்கிழமை அன்றைக்கு இந்த கோர்ஸ் முயற்சி பண்ணா பெரிய பெரிய வெற்றிகள் வரும். ஒரு சொத்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த கிழமை ரிஜிஸ்டர் பண்ணணும் தெரியுமா? சனிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வச்சுக்கணும், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். நாளைக்கு சொத்தை விற்கணும்னு நினைக்கும் போது கூட அந்த சொத்து மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அவ்வளவு பெரிய யோகம் வரும். சனிக்கிழமை சொத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க, அந்த வரன் எந்த கிழமைகளில் தேடினாலும் உங்களுக்கு வெற்றி வரும்னா வியாழக்கிழமை வரன் தேடணும். ஜாதக பரிவர்த்தனையை வியாழக்கிழமை, யாருக்கு ஜாதகம் அனுப்புகிறீங்களோ வியாழக்கிழமை அனுப்புங்க, வெற்றி வரும். இன்னொரு தோல்வி அடையக்கூடிய கிழமை என்ன தெரியுமா? மருத்துவத்தை பல பேர் செவ்வாய்க்கிழமை போய் பார்க்குறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தா எனக்கு நல்ல யோகங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய அவ்வளவு காரியம் ஃபெயிலியர். சொத்தை செவ்வாய்க்கிழமை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க, சொத்து கையை விட்டு போயிடும். செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு கோர்ஸ் சேர்ந்து பாருங்க, படிக்க முடியாமல் போயிடும். செவ்வாய்க்கிழமைகளை கணவன் மனைவி கடையில் நிறைய வாக்குவாதம் வரும் உங்க வாழ்க்கையில.
அப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் அதிகாரிகிட்ட முறைச்சிருப்பீங்க, அந்த வேலையை கையை விட்டு போயிருக்கும். அவ்வளவு பாதிக்கக்கூடிய நாள் மீனராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. அதே நேரத்தில் திருமணத்திற்கு அந்த வியாழக்கிழமை உங்க ஜாதகத்தை அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருக்கோயிலுக்கு போகணும். திருக்கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி விட்டு குரு பகவான் சன்னதிக்கு போய் குரு பகவானுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து ஜாதகத்தை உங்களுக்கு நெருங்கியவர்கள்ட்ட முதல்ல கொடுங்க. உங்க வீட்டில் யாரு மீன ராசியோ அவங்களுடைய ஜாதகத்தை திருமணத்துக்கு வரணும் அமையணுமா, நெருங்கியவர்களை அழைத்து உங்க வீட்டு வெல்விஷர்ஸ் கூப்பிட்டு ஜாதகத்தை முதல்ல கொடுங்க. பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். கல்யாணம் கூடி வந்துடும். பிசினஸ்ல பெரிய லாபம் வரும் வியாழக்கிழமை செய்தா. சனிக்கிழமைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் லாபமாக அமையும். என்னென்ன விஷயங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ சனிக்கிழமை செய்யுங்க, பெரிய லாபமா இருக்கும். குழந்தை பாக்கியம் வேணும், மருத்துவ ஆலோசனை எடுக்கணும், அதுக்கு வியாழக்கிழமை உடனடி பலன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யக்கூடிய விஷயம் பெரிய லாபம் தருது அப்படின்னு பல அன்பர்களும் சொல்றீங்க. நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கிழமை திங்கட்கிழமை. காதல் விஷயங்களை இளைஞர்கள் திங்கட்கிழமை ப்ரப்போஸ் பண்ணா வெற்றி கிடைக்குது. புதன்கிழமை ப்ரப்போஸ் பண்றாங்க, தோல்வி அடையுது. ஏங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு தோல்வி ஆகுதுங்கிறாங்க. காதல் கல்யாணம் பண்ணவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறாங்க. புதன்கிழமைகளில் முதல் சந்திப்பு, புதன்கிழமைகளில் திருமணம் ஃபெயிலியர் ஆகுது. திங்கக்கிழமையா இருக்கட்டும், பெரிய பெரிய வெற்றிகள் வரும், செல்வ செழிப்பு வரும். தெய்வ வழிபாட்டிற்கு கூட திங்கக்கிழமையை தேர்ந்தெடுக்கணும். குலதெய்வத்தை திங்கக்கிழமையில போய் கும்பிட்டு பாருங்க, என்ன வேண்டீங்களோ அது நடக்கும். உங்க குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல எஜுகேஷன்ல அவங்களை சேர்க்கணும். நீங்க மீனராசிக்காரங்களா இருக்கீங்க, உங்க பிள்ளைகளை திங்கட்கிழமை கொண்டு போய் கல்லூரிகளில் சேர்த்து பாருங்கள், பெரிய வளர்ச்சி வரும். அலுவலகத்தில் உயர் பதவிகளில் உங்களுக்கு வேணக்கூடிய முயற்சிகளை திங்கக்கிழமை பண்ணுங்க, உயர் பதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப யோகமான விஷயம். ஆனால் செவ்வாய்க்கிழமையை அவாய்ட் பண்ணிட்டீங்க, மிகுந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும். செவ்வாய்க்கிழமையை மட்டும் விட்டுருங்க. வியாழக்கிழமை மிகப்பெரிய குபேர யோகம் தரும் கிழமை. அந்த கிழமையில நீங்கள் செய்யக்கூடிய குரு பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்குது. அந்த கிழமையில நீங்க செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடும் பெரிய வெற்றியை கொடுக்குது. பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வெற்றி கிடைக்குது. ஆக வியாழக்கிழமை மிகச்சிறந்த கிழமை. என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே வந்து ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுவட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுவட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர்
9444533693. அந்த நம்பரை இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.